ராஜா தேவசேவை ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்க போகிறோம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்று கேட்டால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அடங்கி இருந்தால் உங்களை உயர்த்துவேன். என்னை சீக்கிரமாக உயர்த்துங்க என்றால் இருக்காது. ஏற்ற வேலை, உயர்த்துவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஒரு நேரம் வைத்திருக்கிறார், ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் உயர்த்தும்படிக்கு, அந்த நேரத்தில் உயர்த்தும்படிக்கு, அந்த நாட்களில் உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. உதாரணமாக, ஒரு கல்லானது ஒரு சிற்பினுடைய கரத்திலே கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல் ஆடாமல் அசையாமல் இருக்குமானால் அந்த சிற்பி அழகாக அந்த ஒளியை கொண்டு அநேகர் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஓவியமாக அவனால் செதுக்க முடியும், வரைய முடியும். அது அநேக பேருக்கு மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அந்த கல் அவனுடைய கரத்துக்கு அடங்கி இருக்காமல் அடிக்கடி நழுவி விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், கீழ்ப்படியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒரு கோபத்தில் என்ன செய்வான், கையில் இருக்கிற அந்த சுத்தியிலை கொண்டோ அல்லது சமட்டியை கொண்டோ ஒளியை கொண்டோ அடித்து நொறுக்கி விடுவான். அந்த நொறுக்கப்பட்ட கல்லானது எங்கே போகும் என்று கேட்டால் ரோடு போடுவதற்கு சல்லிகளாக போகும். அந்த கல் அதுவும் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அநேகருடைய பாதத்திற்கு கீழே மிதிபடுகிறது. பிரியமானவர்களே, அது ஒரு மிதியடியாக பயன்படுகிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அநேகரை மகிழ்விக்கக்கூடிய, அநேகர் பார்த்து ரசிக்கக்கூடிய ஓவியமாக, சிற்பமாக மாற வேண்டுமா, அல்லது அநேகர் மிதிக்கக்கூடிய மிதியடியாக மாற வேண்டுமா? அதைத்தான். ஏன்னா கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு சிச்சை, தண்டனை அவ்வப்போது வரும். ஏன்னா வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது, உன் பிள்ளையை தண்டியாமல் விடாதே. நீதிமொழிகள் இப்படியாக சொல்றது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அப்படி தண்டிப்பதினால் அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போவதிலிருந்து நீ தப்புவிக்கிறாய் என்று வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஏனென்று கேட்டால் கர்த்தரும் அப்படித்தான். அவருக்கு கரத்துக்குள்ளிருந்து விலகி போகிற பொழுது, அடங்காமல் இருக்கிற பொழுது, தாய் தகப்பனும் நம்மை தண்டிக்கிறது போல கர்த்தர் அவ்வப்போது நமக்கு சிக்ஷையை கொடுக்கிறார். நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, அந்த அழியாத வாழாத சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ப அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்மளை சிக்ஷிக்கிறார், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வேறு எந்த நோக்கமும் அல்ல. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு 36:11 கர்த்தருக்கு அடங்கி சேவித்தால் நாட்கள் நன்மையாகவும் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் இருக்கும் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடங்குகிற பிள்ளைகளுக்கு, அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு, சபைக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைக்கு, கர்த்தருக்கு பயந்து அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு நாட்கள் நன்மையாகவும் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.